அனைவருக்கும் என் இனிய காலை நேரத்து வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்றைய சமையலை நான் தொடங்குகிறேன். இது சமையல்னா கறி வகை இல்லை, பலகாரம். இன்றைய பலகாரம் நான் அவிக்கிற பலகாரம் நான் செய்கிறேன். ஓகே, வாழை இலை முக்கியமானது. இதுக்கு பிறகு இந்த பலகாரம் செய்கிறதுக்குள்ள பொருள்களை கலக்கிறதுக்குள்ள போல், சில்வர் போல் முன்பெல்லாம் நான் பாய்ச்சிருக்கேன்ல சமையலுக்கு. இந்த பலகாரம் செய்கிறதுக்கு நான் மிக்சிங் பண்ணுறதுக்கெல்லாம் காய்கறிங்களுக்கெல்லாம் இது பாய்ச்சிருக்கேன். இது இந்த போல் சாதாரண சில்வர் போல் இல்லை, இது கொஞ்சம் கனமான சில்வர் போல். ஓகே, ஸோ இப்போ இதுதான் நான் இப்போ பாய்க்க போகிறேன். ஓகே, இது மிக்சிங் பண்ணுறதுக்கு போல். அடுத்தது இதுக்கு தேவையானது இலைக்கு அடுத்து இந்த மிக்சிங் பவுல், அதுக்கு அடுத்து ஸ்வீட் கார்ன்னா இது க்ரீம் ஸ்டைல் ஸ்வீட் கார்ன். இது நல்லா ஃபைனாக அரைப்பட்டிருக்கும், கொஞ்சம் இனிப்பு இருக்கும், ஃபைனாக அரைப்பட்டது. இது பலகாரம் செய்கிறதுக்கு மலேசியாவில் இதுதான் பெரும்பாலும் பாய்ப்பாங்க. இது இந்த மாதிரி சோளம் முத்து முத்தாக இருக்கும், பெருசாக. இதுவும் நம்ம பலகாரங்களுக்கு பாய்க்கலாம். இது எல்லாம் ஃபைனாக அரைச்சது. ஓகே, இது க்ரீம் ஸ்டைல் ஸ்வீட் கார்ன் அப்படின்வாங்க. இதெல்லாம் க்ரீம் ஆயிடுச்சு, மாவை அரைச்சிட்டாங்க. இது நான் எடுத்தது அரை கப்பு, கொஞ்சம் கூட எடுத்துருக்கேன். அரை கப்பு, ஹாஃப் கப் ப்ளஸ் 1 டேபிள் ஸ்பூன். இதில் 1 டேபிள் ஸ்பூன், ஹாஃப் கப். இது க்ரீம் ஸ்டைல் ஸ்வீட் கார்னு, சோளம் நல்லா அரைப்பட்டது. ஒரு அரை கப்பு, ஹாஃப் கப் ப்ளஸ் 1 டேபிள் ஸ்பூன். ஓகே, இன்னொரு தடவை நான் ரிப்பீட் பண்ணிடுறேன். பிறகு உப்பு கொஞ்சம் தேவையான அளவு நான் வச்சுருக்கேன். நான் பிறகு எடுத்து போடுவேன், அது அந்த கரண்டியில் எடுத்து போடுவேன். சீனி 1/4 கப்பு வச்சுருக்கேன். 1/4 கப்பு சீனி. பாருங்க, 1/4 கப் சீனி. பத்திலன்னா எல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் நான் சீனி கொஞ்சம், சுகரை 1/4 கப்பை இதை நான் ஆட் பண்ணுவேன். இது ஹாஃப் கப்பை. இது அரிசி மாவு, ரைஸ் ஃப்ளார் ஹாஃப் கப், அரை கப்பு ரைஸ் ஃப்ளார். இதெல்லாம் முதல்ல மெஷர் பண்ணி இந்த கிளாஸ் பவுலில் நான் போட்டு வச்சுட்டேன். மெஷர் பண்ணி போட்டு வச்சுட்டேன். இது ஹாஃப் கப் ரைஸ் ஃப்ளார். இது 1 கப் ப்ளஸ் 1 டேபிள் ஸ்பூன் வீட் ஃப்ளார். வீட் ஃப்ளார்னா கோதுமை மாவு 1 கப் ப்ளஸ் 1 டேபிள் ஸ்பூன் இங்கே வச்சுருக்கேன். இந்த பலகாரம் செய்கிறதுக்கு கோதுமை மாவு. இது கோதுமை மாவு. இது வீட் ஃப்ளார். இது 1 கப்பு ப்ளஸ் 1 டேபிள் ஸ்பூன். இது அரிசி மாவு, ரைஸ் ஃப்ளார், ஹாஃப் கப் இருக்குது, ஹாஃப் கப். அப்புறம் தண்ணி வாட்டர் வச்சுருக்கேன். வேணுங்கிறது நம்ம தேவைப்பட்டுச்சுன்னா ஊற்றிக்கலாம். கொஞ்சமாக நான் ஊற்றிக்குவேன். இதெல்லாம் இது பக்கத்தில் வச்சுருக்கேன். இந்த தேங்காய் பால் 65 ml கோகனட் மில்க், திக் கோகனட் மில்க். இது தேங்காய் பால் எனக்கு பலகாரங்களுக்கு ரொம்ப பிடிக்காது சேர்த்துனா, அதனால நான் கொஞ்சமாக போடுறேன். கோன் எண்ணெய், சோள எண்ணெய். இந்த சோள எண்ணெய் எதுக்கு நான் பாய்க்கிறேன்னா, பிறகு இந்த வாழை இலை இருக்குதுல்ல, வாழை இலை, பனானா லீஃப், இதில் மேலே தடவுறதுக்கு. கோதுமை மாவு இருக்குதுல்ல, கோதுமை மாவு, இதை நான் இதில் போடுறேன். ஓகே, 1 கப் கோதுமை மாவு ப்ளஸ் 1 டேபிள் ஸ்பூன் கோதுமை மாவு, வீட் ஃப்ளார். அப்புறம் இது அரிசி மாவு, ரைஸ் ஃப்ளார். பிறகு சால்ட்டு மலையில் கராம்னுவாங்க. சால்ட்டு சும்மா கொஞ்சோண்டு போட்டுட்டேன் டேஸ்ட்டுக்கு. எடுத்தால் ரொம்ப வேண்டாம். ஓகே,
ஏன்னா உப்பு வந்து கொஞ்சம் அதிகம் போயிடுச்சுன்னா அது சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது. இது வந்து சோளம், நல்லா ஃபைனாக அரைச்ச சோளம். ஓகே, இதெல்லாம் அதிலேயே ஊற்றிடுறேன். எல்லாம் ஒன்றா போட்டு ஆல் இன் ஒன் மாதிரி ஒரே சமயத்தில் எல்லாம் மிக்ஸ் பண்ணி போட்டு பண்ணிக்கிற வேண்டியதுதான். இது ஒன்று ஒன்றா என்னத்துக்கு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்க வேண்டாம். சீனி வந்து நான் இப்போ வந்து நான் 1/4 டேபிள் ஸ்பூனு, இப்போ நான் வந்து சீனி 1/4 கப் சீனி வந்து நான் எல்லாம் போடல, ஒரு கொஞ்சம் வச்சிடுறேன், சும்மா கொஞ்சோண்டு வச்சிடுறேன். நான் எல்லாம் போடல நான், ஏன்னா எனக்கு இனிப்பும் பிடிக்காது ரொம்ப. இப்போ இதே போதுன்னா அப்புறம் எல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த சீனி கொஞ்சோண்டு இருக்குது, அதை நான் ஆட் பண்ண மாட்டேன், வச்சுருவேன். 10 என்ன சப்புன்னு இருந்தால், ரொம்ப குறைவாக இருந்துச்சுன்னா அப்புறம் கொஞ்சம் ஆட் பண்ணுவேன். ஓகே, இதுக்கு அடுத்து இந்த கோகோனட் மில்க், திக் கோகோனட் மில்க்கு, இதை நான் கட் பண்ணுறேங்க. இதை கட் பண்ணிவிட்டு ஐஸில் வச்சுட்டு ஐஸ் பெட்டியில் வச்சுருந்தேன். மேலே அந்த ஃப்ரீசருக்கு கீழே இருக்குது இல்லை, அந்த மீனெல்லாம் வைப்பாங்களா, அந்த இடத்துல இதை வச்சுருந்தேன், கீழே வச்சுருந்தேன். ஐஸ் ரொம்ப பட்டு ஐஸ் பட்டி நேற்று நான் ரொம்ப திறந்து சாத்திக்கிட்டு இல்லை, அப்படியே மூடி இருந்ததுனால ஐஸ் வந்து ஐஸ் பட்டு இந்த கோகோனட் மில்க் வந்து தண்ணியும் மேலே வந்து தண்ணியாக இருந்துச்சு, கீழே வந்து தேங்காய் பால் திக்காக இல்லை, தேங்காய் பால் அடியில் இருந்துச்சு, மேலே வந்து தண்ணியாக வந்துடுச்சு. ஐஸ் பெட்டியில் வச்சு அப்படி தான், வெளியே தான் வச்சுருக்கணும், வெளியே வைக்கக்கூடாது. இந்த தேங்காய் பால் இந்த பேக்கெட் வந்து நான் எப்போது சின்னது வாங்கினா 65 ml நான் ஐஸ் பெட்டியில் தான் வைப்பேன். ஓகே, இவ்வளவு தான் தண்ணி இருக்குது. நான் இப்போ இதுக்கு அடுத்து நான் மாவு பிணைய போகிறேன். இதுக்கு பிறகு நான் இதெல்லாம் நான் மிக்ஸ் பண்ணுறேன். கொஞ்சமாக தான் செய்ய போகிறேன். இப்போ இந்த சோளம் வந்து இந்த ஸ்வீட் கார்ன் இருக்குது இல்லை, க்ரீம் ஸ்டைல் ஸ்வீட் கார்ன், இந்த சோளம் ஃபைனாக அரைச்சி வச்சது, இந்த டின்னில் உள்ளது. நான் அப்படி 10லன்னா, இப்போ நான் போட்டு இதை கலருறேன், 10லன்னா 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்குவேன். இது ஓகேன்னா இது அப்படியே நல்லா மாவு பிசைஞ்சு பிறகு வாழை இலையில் வச்சு தண்ணி வேணும்னா தண்ணி ஆட் பண்ணுவேன். இப்போ நான் சொல்ல முடியாது, நான் இப்போ இதை பிசைஞ்சிக்கிட்டு இருக்கிறேன் மாவு. ஓகே, இருக்கட்டுங்க. இப்போ கையில் பிணையிறேன். இது கை மிஷினு தான் நல்லது. கையில் செஞ்சால் பிணைஞ்சால் அது நல்லா பதமாக வரும். ஓகே, இதை நான் பிணையிறேன். பாருங்க, எல்லாம் போட்டு ஒன்றா பிணைஞ்சிக்கிட்டு இருக்கேன். ஓகே, இது வந்து மாவு வந்து கொஞ்சம் இறுக்கமாக இருக்குது. ஏன்னா இந்த வாழை இலையில் வச்சு இந்த பலகாரம் அவிக்கிறப்ப இந்த மாவு வந்து கொஞ்சம் இலகுவாக இருக்கணும், சாஃப்டாக இருக்கணும். ரொம்ப கொஞ்சம் திக்காக இருக்குது, கட்டியாக இருக்குது. நான் கொஞ்சம் தண்ணி ஊற்றுறேன். ஓகே, தண்ணி ஊற்றி பிசைஞ்சு அதை கொஞ்சம் சாஃப்டாகிட்டு விட்டுறேன். இப்போ சிலர் இப்படி பிணைஞ்சிக்கிட்டு இருக்கிறப்ப தண்ணி எக்ஸ்ட்ரா போயிடுச்சுன்னா, கொஞ்சம் கூட போயிடுச்சுன்னா கொஞ்சம் மாவு கொஞ்சம் ஊண்ட ஆட் பண்ணிக்குவாங்க. அப்படியே கொஞ்சம் நேரம் இருக்கட்டும். பாருங்க, மாவு வந்து கொஞ்சம் பத்தில் இந்த கலவை இப்போ நான் பிசைஞ்சு வச்சோம்ல, இதில் வந்து மாவு கொஞ்சம் குறைவாக இருக்குது, கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ அதனால் நான் ஓகே 1 டேபிள் ஸ்பூன் போடுறேன். ஒரு 1.5 டேபிள் ஸ்பூனு மாவு, கோதுமை மாவு வீட்டில் 1.5 டேபிள் ஸ்பூன் நான் போட்டிருக்கேங்க. ஓகே,
மாவு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்கேன். ஏன்னா ரொம்ப கொஞ்சம் தண்ணியாக வாட்டரியாக இருக்குது இந்த மாவு கலவை பிசைஞ்சது. கொஞ்சம் இறுக்கமாக ரொம்ப ரொம்ப இறுக்கமாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப இலகுவாகவும் இருக்கக்கூடாது, பதமாக இருக்கணும். அப்போ தான் அந்த வெந்துச்சுன்னா அந்த பலகாரம் சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் நல்லா ருசியாக இருக்கும், அதே சமயம் சாஃப்டாக இருக்கும். சரி, கொஞ்ச நேரம் இப்படியே இருக்கட்டும். கொஞ்ச நேரம் அது ஊறணும் நல்லா. ஓகே, அப்புறம் கண்டினியூ பண்ணுறேன் வியூவர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். இது 10 நிமிஷம் கூட ஆகுது. இதை நான் எல்லாம் மிக்ஸ் பண்ணி வச்சு பவுலில் 10 நிமிஷம் கூட ஆகுது. ஸோ இப்போ கலவை ரெடியாக இருக்குது. இது பாருங்கள். ஓகே, இது வந்து ஒயிட்டாக தான் தெரியுது, ஆனால் இங்கே வந்து எல்லோவிஷாக இருக்குது. இங்கே வந்து இந்த கேமராவில் வெள்ளையாக இருக்குது, இங்கே வந்து எல்லோவிஷாக இருக்குது. அது கேமரா அப்படி தான் தெரியும். ஓகே, இப்போ இதுக்கு பிறகு நான் இந்த எண்ணெய் ஆயில் இருக்குதுல்ல, கார்ன் ஆயில், இது எடுத்து இதில் கொஞ்சம் தடவி விட்டுறேன். இது ஒன்று, இன்னொரு இலை இந்த எண்ணெய் கொஞ்சம் கூட இருக்குது, இதில் போட்டு தடவிடுறேன். எண்ணெய் தடவினா தான் ஒட்டாமல் நல்லா அழகாக வரும். ஓகே, இப்போ இதில் எண்ணெய் தடவியாச்சு. இப்போ அடுப்பில் அவிக்கிற ஸ்டீம் பானை பாயிலிங் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஓகே, இப்போ இதில் நான் போட்டு இதில் வைக்கிறேன். நான் இதில் வந்து சின்னதாக நான் வைக்கிறேன்னு, சின்னதாக இந்த இது பலகாரம் இதில் நான் ஹோல்டு பண்ணி வைக்கிறேன். ஓகே, மடித்து வைக்கிறேன். ரொம்ப பெருசாக வேண்டாம், சின்னதாக இருக்கட்டும். இது மாவு இலை கிழிஞ்சிருச்சுன்னா என்ன பண்ணணும், இன்னொரு இலை இங்கே டபுளாக வைக்கணும். ஓகே, இது வந்து நான் அடுப்பில் வந்து இந்த இலையை வந்து நான் வாட்டலை, இது வந்து முத்தி போன இலை. ஸோ அப்போ நான் அப்படியே எடுத்து வச்சுட்டேன், அதெல்லாம் வாட்டிக்கிட்டு வேணாம், ரொம்ப வேலை. ஸோ அப்போ இது இப்படி மடிச்சாச்சு, 2 இலை வச்சுருக்கேன், இது வெளியே வராது. பிறகு வந்து நான் அவிக்கிறப்ப அப்படியே எடுத்து போட்டு வச்சுருவேன். ஓகே, இது நான் சின்னதாக வைக்கிறேன்னு, கொஞ்சம் சின்னதாக மடிக்கிறேன்னு. ஓகே, சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்படி வச்சு மடித்து இப்படி மடித்து எப்படி மடித்து இதை பாருங்க, அப்போவும் இது வெளியே வருது. ஸோ இதுக்கு வந்து என்ன பண்ணணும், இந்த மாதிரி இலை இருக்குதுல்ல, நான் சின்னதாக நான் ஒட்டு போடுறதுக்கு, கிழிஞ்சா ஒட்டு போடுறதுக்குன்னு நம்ம அதில் வீடியோவில் காட்டுங்கள்ல, அந்த மாதிரி இந்த இலையை இங்கே வச்சு அவிக்கிறதுக்கு பாத்திரத்தில் வைக்கணும், அடுக்கி வைக்கணும். இந்த மாவு வெளியே வராது, உள்ளுக்கு இருக்குது, ஏன்னா டபுளாக இருக்குது இலை. ஓகே, இதுக்கு பிறகு இதில் மாவு கொஞ்சமாக வைக்கிறேன். இதில் வச்சு இதில் வச்சு இப்படி வச்சிடலாம். இது கிளியில், இது ஏலை கிளியில், எங்கிட்டும் கிளையில் இதை வந்துருச்சு. இதான் லேசாக இதுக்கு வந்து நான் இலை வச்சுருக்கேன், ஒட்டு போடுறதுக்கு கொஞ்சம் இலை வச்சுருக்கேன். இதான் இப்படி வச்சு இப்படி மடித்து வச்சு நான் அவிக்கிறதுக்கு ஸ்டீம் பண்ண அவிக்கிறதுக்கு பாத்திரத்தில் பானையில் வச்சுருவேன். ஓகே, ஏன்னா டபுளாக எல்லாம் இருக்கிறதுனால அந்த மாவு இது மிக்ஸ் பண்ண மாவு வந்து வெளியே வராது, உள்ளுக்கே இருக்கும். ஓகே, இது எப்படி மடித்து பிறகு இப்படி மடித்து அப்புறம் இப்படி மடித்து இப்படி கொண்டு வரணும். ஏன்னா ஒரு இலையை போட்டுறேன், இன்னொரு இலை வச்சிட்றேன். ஏன்னா அது இலையாக இருந்துச்சுன்னா இலை வந்து கொஞ்சம்
முத்தாமல் இருந்துச்சுன்னா இலையா அது வந்து உடையாது. இது உடஞ்சிருச்சு பாருங்கள். அதனால தான் இப்போ வாழை மரம் இருந்தால் நம்ம வீட்டில் நட்டு வச்சுருந்தா இலை வந்து கொழுந்து இலையாக நம்ம வெட்டிக்கிட்டு வந்து இதை நம்ம செய்யலாம். கொழுந்து இலை இதெல்லாம் முத்தி போனது. இதான் நான் கருத்து வச்சு முத்தி போனது. ஓகே, அப்புறம் இது இப்படி மடித்து இப்படி மடித்து அப்படி இப்படி மடித்து வச்சிடணும். இது வந்து மாவு வெளியே வரல. ஓகே, இதுக்கு பிறகு நான் அடுப்பில் அந்த இது தண்ணி ஸ்டீம் பண்ணுற பானையில் தண்ணி கொதிச்சுக்கிட்டு இருக்குது. நான் கொஞ்சமாக வைக்கிறேன்னு, ஏன்னா எனக்கு கொழுந்து இலை கிடைக்கல. நான் என்ன பண்ணுறது? ஓகே, ஸோ இப்போ இது கொஞ்சம் கொழுந்தாக இருக்குது. இதெல்லாம் முத்தி போய் கிடக்குது. ஸோ ஓகே, இல்லாததுக்கு அப்புறம் அப்படி வச்சு அட்ஜஸ்ட் பண்ண வேண்டியதுதான். இன்றைக்கி தான் இந்த பலகாரம் நான் வந்து முதன் முறையாக நான் வந்து யூடியூப் வீடியோ எடுக்கிறேன். நானும் வந்து செய்கிறது இதுதான் முதல் தடவை இந்த பலகாரம். இப்போ பாருங்கள், எல்லாம் மடித்து வச்சுருக்கேன், எல்லாம் ஃபோல்டு பண்ணி வச்சுருக்கேன். பலகாரம் உள்ளுக்கு இருக்குது, மாவாக இருக்குது. இப்போ இதை வந்து நான் ஸ்டீம் பண்ண போகிறேன். ஓகே, ஸ்டீம் பண்ண போகிறேன். ஸ்டீம் பண்ணுறதுக்கு பானை அடுப்பில் வச்சுருக்கேன். அதில் தண்ணி கொதிச்சுக்கிட்டு இருக்குது. இதை நான் எடுத்து அந்த பக்கம் அப்புறம் நான் அவிக்கிறேன். ஓகே, பாருங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஹலோ வியூவர்ஸ். இப்போ அந்த பலகாரம் நான் நல்லா மடித்து வச்சோம்ல, அது நான் இங்கே உள்ளுக்கு இதில் பானையில் அடுக்கி வைக்கிறேன் வேகிறதுக்கு. வேகிறதுக்கு இங்கே வைக்கிறேன். அதில் பிறகு அப்புறம் இதுக்கு மேலே இந்த தட்டு வச்சு இங்கே ஒன்று, இந்த பக்கம் ஒன்று, மேலே வந்து 3 இது வச்சுருக்கேன். உங்களுக்கு கொஞ்சம் வச்சுருக்கேன், உங்களுக்கு 4 நினைக்கிறேன். ஓகே, இது இப்படி வேகட்டும் கொஞ்சம் நேரம். ஓகே, இது மூடி வைக்கணும். கொஞ்சம் நேரம் வேகட்டும். அப்படி சூப்பில் பாயிலிங் பண்ணுற வாட்டர் இருக்குல்ல, அதுலேயே வெந்துடும். ஓகே, கொஞ்ச நேரம் ஹாஸ் பண்ணி வைக்கிறேன். போகணும். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், ஹலோ வியூவர்ஸ், பலகாரம் நான் செஞ்சுட்டேன். அவிச்சு எடுத்தாச்சு. 1 2 3 4 4 துண்டு, இதோட சேர்த்து 5 துண்டு, 5 பீஸ் பலகாரம் இலையில வாழை இலையில் மடித்தது வேக வச்சு நான் அவிச்சு எடுத்துட்டேன். ஓகே, 5 துண்டு இருக்குது, 5 பீஸ் இருக்குது வாழை இலையில். ஓகே, ஸோ அதான் பாருங்கள், அங்கே இருக்குது. சுவையாக இருக்குது. பலகாரம் செஞ்சு முடிச்சாச்சு. இது வந்து கோதுமை மாவு, சோளம்,
கோதுமை மாவு சோளம் கலந்த பலகாரம்னு சொல்லுவாங்க, வாழை இலையில மடித்தது. ஓகே, இது கோதுமை பலகாரம், சோளம் கலந்தது. ஓகே, கோதுமை பலகாரம். ஸோ இப்போ இன்றைக்கி வந்து இந்த ரெசிபி நான் செஞ்சு முடிச்சிட்டேன். ஓகே, இது நல்லா ருசியாக தான் இருக்குது, பாருங்கள் நல்லா இருக்குது. ஓகே, இவ்வளோ தான். பாய், அவ்வளோதான், பாய் தான் சொல்லணும் நான். ஓகே.